கொஞ்சம் இங்கே மேலே அண்ணே கொஞ்சம் விளைங்க வரேன் ஐயா நீராடினால் திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி செய்து உடல் நிறைக்கும் வல்லப்பெருப்பசுக்கள் நீங்காத செல்லம் நிறந்தோடி தனம் தானியம் தரவத்தராமம் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் தந்தொழித்தாய அசோசர சரணாம வழி கரிசே மானாமதுரை வட்டத்தில் மானாமதுரை ஜிஹெச் ஆனது இந்த ஜிஹெச்சில் அதிகமான மக்கள், ஏன்னா நமக்கு ஹைவே எல்லாம் இருக்கிறதுனாலையும் கூட அதிகமான மக்கள் இந்த ஜிஹெச் ஆக்சஸ் பண்ணி அதில் உள்ள ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் பில்டிங் வந்து அதிகமாக தேவை அப்படின்ற அடிப்படையில் இன்றைக்கு 3,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் இந்த புதிய கட்டிடமானது அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. 14,268 சதுரடி பரப்பளவில் இந்த புதிய கூடுதல் கட்டிடம் இது கட்டப்படும். அதில் லேப் ஃபெசிலிட்டி, எக்ஸ்ரே, அதே போல் இன்பேஷண்ட் வார்டு உட்பட்ட எல்லா வசதிகளும் கிட்டத்தட்ட இப்போ 68 பெட்டு வந்து ஃபெசிலிட்டி இருக்குது. இப்போது புதுசாக கட்டி முடிக்கும்போது 20+20 ஒரு 40 பெட் வந்து அடிஷ்னலாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இங்கே வரும்போது ஒரு காம்ப்ரிஹென்சிவான ஹாஸ்பிட்டல் அப்படின்ற முறையில் இதை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸாக வந்துடும். மேலும் சட்டமன்ற உறுப்பினர் பேசும்போது சொன்ன மாதிரி நம்மளுக்கு இங்கே டாக்டர்ஸ் வந்து ஷார்ட்டேஜ் இருக்குது. இப்போது சிஎம்ஓ ப்ளஸ் ஒரு டாக்டர் இருக்காங்க. ஸோ அந்த டாக்டர்ஸ் ஷார்ட்டேஜ் இஷ்யூ வந்து இப்போது ஸ்டேட் லெவலில் ரெக்ரூட்மெண்ட் முடிச்சிருக்காங்க. கவுன்சிலிங் முடிச்சு கூடிய விரைவில் சிவகங்கை மாவட்டத்துக்கும் மருத்துவர்கள் வந்து அலோட் ஆகி வந்துடும். ஸோ அது வரும்போது நம்ம மானாமதுரை பகுதிக்கு போதுமான மருத்துவர்களை ஒதுக்கீடு செஞ்சு இந்த ஹாஸ்பிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு மட்டும் இல்லாமல் ப்ராப்பரான சர்வீசஸ் கொடுக்கறதுக்குள்ள மருத்துவர்கள், செவிலியர்கள் எல்லாமே இருக்கிற அடிப்படையில் இதை உயர்த்தி கொண்டு வருவோம் அப்படின்றத இந்த நல்ல நேரத்தில் உங்களை தெரிவிக்க விரும்புகிறேன். 4 ஆண்டு காலம் ஒரு நல்லாட்சி நடத்தி வருகின்ற மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய இந்த நல்ல அரசில் அனைத்து துறைகளும் சிறப்பாக செயல்பட்டு தமிழகம் இன்றைக்கு அகில இந்திய அளவில் தலை சிறந்த மாநிலமாக, முதன்மை பெற்ற மாநிலமாக வளர்ச்சியடைந்திருக்கிறது என்றால் அது மிகையாக. அதிலும் குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து துறைகளுக்கும் சிறப்பு கவனம் செலுத்துவதோடு கல்வி மற்றும் சுகாதாரம் ஆகிய 2 துறைகளையும் என்னுடைய 2 கண்களுக்கு சமமாக கருதி நான் செயல்படுகிறேன் என்று குறிப்பிட்டு சொல்வதுண்டு. அப்படிப்பட்ட 2 கண்களில் ஒன்றாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கருதுகின்ற துறைதான் இந்த சுகாதாரத்துறையின் சார்பில். அதற்கு சான்றாக இன்னைக்கு 3,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஏறத்தாழ 14,000 சதுரடிக்கு மேற்பட்ட பரப்பளவில் ஒரு புதிய துணை கட்டிடம் ஒன்று இந்த மருத்துவமனையில் உருவாக்கப்படுவதற்கு இன்று தொடக்க விழா நடைபெற்றிருக்கிறது. அந்த வகையில் நடைபெறுகின்ற இந்த நல்ல நிகழ்ச்சி 2,500க்கும் மேற்பட்ட மருத்துவர்களுக்கு அவர்களை தேர்வு செய்து இப்பொழுது அவர்களுக்கு பணியாணைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் சென்னையில் நம்முடைய கூட்டுறவு துறையின் சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்த முதல்வர் மருந்தக திட்டத்தின் துவக்க விழா நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள், ஆகவே இப்பொழுது 2,500 மருத்துவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார்கள். அவர்களுக்கு முதலமைச்சர் சார்பாக அவரது கரங்களால் பணியாணை வழங்கப்பட்டு வெகு விரைவில்
மாநிலம் முழுவதும் அவர்கள் பணியமர்த்தப்படுவார்கள் என்பது மட்டுமல்ல, தேவைக்கு மேலும் தேவைக்கு அதிகமாகவே 300 மருத்துவர்களுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களும் இப்பொழுது கைவசம் வைக்கப்படுவார்கள், அவர்களும் பிரித்து அனுப்பப்படுவார்கள் என்ற நல்ல செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே சமீப காலமாக நிலவி வந்த இந்த மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை என்பது இன்னும் ஒரு சில நாட்களில் நிச்சயமாக அது மாறிவிடும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே நான் இங்கே வந்த நேரத்தில் கூட பலர் அதற்கான கோரிக்கைகளை வைத்தார்கள். அவர்களுக்கு இதையே நான் விடையாக சொல்ல விரும்புகிறேன் என்பதையும், ஆக மருத்துவர்கள் அனைத்து மருத்துவமனைகளிலும் எந்த அளவுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தார்களோ, இங்கே கூட 13 மருத்துவர்கள் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சாங்ஷன் போஸ்ட் இருப்பதாக சொன்னார்கள். நிச்சயமாக அவர்கள் எல்லாம் பணியில் அமர்த்தப்படுவார்கள் என்ற நல்ல செய்தியை இந்த கூடுதல் மருத்துவமனை கட்டிடத்தை அடிக்கல் நாட்டுகின்ற இந்த நல்ல நேரத்தில் அதையும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் என்பதை சொல்லி, குறிப்பாக மருத்துவ சேவை என்பது மருத்துவர்கள் அதாவது அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்யக்கூடிய ஒரு பணிதான் மருத்துவம். அவங்க கேட்டாங்க, அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள். அப்போ ஒரு கட்டடம் எழுப்புகின்ற நேரத்தில் அது மக்கள் பயன்பாட்டோ